Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th zoology அதாவது pure science zoology students நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து மினிமமா பாஸ் பண்ணனும் மினிமம் மார்க்ஸ்னு ஒரு 40 plus மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ நம்ம 40 plus அப்படிங்கிறது ஈஸியா எடுக்கலாம். ஃபுல் மார்க்ஸ்மே ஈஸியா எடுக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிச்சீங்கன்னா இல்ல சார் நான் அதிகமா படிக்க முடியாது நான் ஓரளவுக்கு தான் படிப்பேன் மினிமமா தான் படிப்பேன் அப்படினா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க 40 மார்க்ஸ் கன்ஃபார்மா எடுக்கலாம். சோ 70க்கு சொல்றேன். 100க்கு வந்து நம்ம வந்து பாஸ் மார்க்கே 45 வந்துரும். சோ 70க்கு பாத்தீங்கன்னா 40 பிளஸ் வந்து பிராக்டிகல் மார்க்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணா கிட்டத்தட்ட 70 மார்க்ஸ்க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு நீங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். சோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ நெக்ஸ்ட் சுவாலஜி பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே படிச்சீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ பியூர் சயின்ஸ் அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. சோ நம்மள மாதிரி பியூர் சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்றீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா லெசன்லயும் 1 மார்க்ஸ் வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் 15 1 மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 1 மார்க்ஸ் நமக்கு புக் பேக்ல இருந்து தான் வருது. சரிங்களா? ஒரு 100 1 மார்க்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். எல்லா சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா கூட்டி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. சோ 100 படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10 1 மார்க்ஸ் வந்து என்ன கேட்பாங்க? புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ அதுல 5 அல்லது 4 மட்டும் தான் இன்டீரியர் கேட்பாங்க. சோ அதனால இன்டீரியர் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா do you know क्वेश्चंस பாக்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस அதெல்லாம் படிக்கணும். நான் வந்து எனக்கு 40 பிளஸ் போதும் அப்படினா 10 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கையில இருக்கு. அதுக்கு 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருக்குறது நல்லா படிச்சீங்க. சோ நெக்ஸ்ட் படம் அறிந்து பாகம் குறி அப்படினு சொல்லிட்டு இருக்கக்கூடிய क्वेश्चंस. சோ அத வந்து நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்னென்ன क्वेश्चंस இருக்கு இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 10 டயகிராம் क्वेश्चंस இருக்கு. 10ல 4 அல்லது 5 டயகிராம் क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த விந்து செல் அமைப்பு, அண்ட செல் அமைப்பு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிணநீர் முடிச்சு, இம்யூனோகுளோபின் இந்த 4 டயகிராமும் ரொம்ப முக்கியம். அது ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் இந்த மாதிரி இருக்கு. சோ நான் அடுத்த வீடியோல அதுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றோம். நீங்க அத படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து சரிங்களா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? ஒன்னு படம் அறிந்து பாகம் குறி அப்படினா 3 மார்க்ஸ்ல இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா 5 மார்க் क्वेश्चंसல எக்ஸ்பிளனேஷனோட கேட்பாங்க. சோ அத பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டு பார்த்தாலே நமக்கு வந்து 15 மார்க்ஸ் வந்து வந்துரும். சோ அதுக்கு அடுத்து previous year question papers. நான் எதுவுமே என்னால படிக்க முடியாது. லெசன் வைஸாலாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னா previous year questions paper நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 20ல இருந்து 25 மார்க்ஸ் கன்ஃபார்ம் 1 மார்க்ஸ் தவிர. சரிங்களா? 20ல இருந்து மினிமம் அதுக்கு மேலேயுமே போகலாம். நான் வந்து மினிமமா சொல்றேன். சரிங்களா? 25 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா கேக்குறாங்க. ஏன்னா 5 மார்க்ஸ் ஒரு 2, 2 மார்க்ஸ் 2 இத கால்குலேட் பண்ணாலே நமக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்துரும். அதனால எதுவுமே படிக்க முடியாத ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட இயர் क्वेश्चंस நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா இயர் क्वेश्चनல இருக்கக்கூடிய क्वेश्चंस அது படிச்சாலே நிறைய क्वेश्चंस உங்களுக்கு வந்துரும். சோ அதனால அத பாருங்க. சோ அது இல்ல அப்படினா எனக்கு இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் 3 லெசன். இந்த 3 லெசன் பாத்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் அல்லது 3 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் கேக்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் தேர்ட். சோ ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி 3 5 மார்க்ஸ் சொல்லலாம். அப்படி ரெண்டுத்துலயுமே மூணுமே மிங்கிள் பண்ணி 3 5 மார்க்ஸ் அல்லது 2 சரிங்களா? கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் கன்ஃபார்மா இந்த 3 லெசனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்டு. சோ அதுக்கு அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா 13வது லெசன். சோ 13வது லெசன்ஸ் படிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பா கேக்குறாங்க. அது ஈஸியா நம்ம படிக்கக்கூடிய 5 மார்க்ஸ் தான். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. சோ மேலாண்மை என்னென்ன இருக்கோ அதை வந்து படிச்சிருங்க. சரிங்களா? அது வந்து கதிர் கழுவா இருக்கட்டும் அல்லது வந்து மெடிக்கல் வேஸ்டா இருக்கட்டும், வேஸ்டா இருக்கட்டும் எல்லாமே அதுல வரும். அதனால நல்லா படிச்சீங்க. சோ இது படிச்சீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் தான் சொல்றேன். 2 மார்க் 3 மார்க்கும் அதுல உண்டு. சோ இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 மார்க்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு 10 மார்க்ஸ் 2 மார்க் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 25 மார்க்ஸ் இந்த 4 லெசன்ஸ்ல இருந்து. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th லெசன், அதுக்கு அடுத்து 9th லெசன். 9th லெசன் ரொம்ப குட்டியான லெசன். நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதுல 5 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுல புக் பேக்கே கம்மியா தான் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே புக் பேக் பாருங்க. அதே மாதிரி 7th லெசன்ல இருந்து நமக்கு அந்த போதை அந்த எதிர்ப்பு எப்படி அது வந்து விலகல் அறிகுறி இந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? அதை பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே இருக்கு. அதை நல்லா படிச்சு வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நோய்களை பத்தி இருக்கும் அதுவும் படிச்சு வச்சுங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 11 12
இது வந்து ஜென்ரலா ஈகாலஜி பத்தி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம பாட்னிலுமே படிச்சிருப்போம் 6 7 8 லெசன்ஸ்ல. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ இங்க இதை படிச்சிட்டீங்கன்னா நமக்கு அங்க படிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்து நம்ம பாட்னி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற போது. சரிங்களா? அதனால இந்த 11 12 லெசன்ஸ் படிச்சீங்கன்னா இதுல இருந்து 10 மார்க்ஸ் அளவு கன்ஃபார்மா கேட்பாங்க. ஸோ இந்த லெசன்ஸ்ல இருந்து 10, ஸோ 10 20 25 கிட்டத்தட்ட நான் 40 சொன்னா அதை விட அதிகமா போகுது. ஸோ மினிமம் இந்த லெசன்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 4 லெசனை எக்ஸ்ட்ரா படிக்க முடியுங்க. அடுத்த 4 லெசனை இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. ஒவ்வொரு லெசன்ல இருந்து நமக்கு வந்து 5ல இருந்து 8 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? நீங்க வந்து 5 லெசன்ஸ் வந்து படிச்சீங்க அப்படின்னா மினிமம் 5 மார்க்ஸ் வச்சாலே உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ், 25 மார்க்ஸ்க்கு வந்து வந்துடும். சரிங்களா? இங்க நம்ம வந்து 8 லெசன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 8 லெசனை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? இல்ல நான் வந்து 4 லெசன்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னா இது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ் பிளஸ் இதோட ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், 40 மார்க்ஸ் வந்துடும். ஸோ மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிங்க. கண்டிப்பா சுவாலஜில ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா ஆன்சர்ஸ் பண்ணீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இம்பார்ட்டன்ட் டயக்ராம் டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்றோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட், இதுல இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சா போதுமா, இது எல்லாமே படிச்சா போதுமா? ஸோ 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுங்க. 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருக்கிறத நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. அதுக்கடுத்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதை நீங்க 3 பார்த்தாலே போதும். பிளஸ் அது கூட அடிஷனலா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருந்திருக்கும். சரிங்களா? 1 or 2 மட்டும் இருக்காது. கம்பல்சரியா கேட்டா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. மற்றது எல்லாமே நம்ம சாப்டர் வைஸா சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதுலயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸுமே இருக்கு. ஸோ அதனால அதை வந்து தயங்காம நீங்க வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது அப்டேட் பண்ண இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.